ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஆல்ரெடி அன்றைக்கி எடுத்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி பசங்களுக்கு அதாவது சாதனாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். நிறைய சிஸ்டர் திருப்பி கால்லாம் எப்படி இருக்குது, காயம் சரியாக போச்சுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பரவாயில்லைங்க, நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது பெயினும். அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் பச்சை பயிரை வச்சு சூப்பரான வடகறி ரெசிபியும் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் 1-2 சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதை என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஒரு பாய்க்கு 4 வாங்குவேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது. தேமிக்காய் ஆப்பிள் அதான் நீ சொன்ன ஜாங்கிரிய குண்டு குண்டா போட்டாங்க. பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்தது. அதுதான் மடித்து வச்சிட்டோம்னா சாதனா அவள் எடுத்து வச்சிருவா. மதியத்துக்கு அடுப்பில் சாப்பாடும் வச்சுருக்கிறேன். புதினா தொக்கு நேற்று செஞ்சது இருக்குது, அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுப்போம். சாதம்லாம் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்துட்டேங்க. நல்லா தான் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட்னால் கொஞ்சம் நல்லாவே குழம்பு கொஞ்சம் டயர்டான்றதுனால தூங்கியாச்சு. தலைக்கு குளிச்சதுக்கு அதுக்குமா நல்லா தூக்கம் வந்தது. வெளியில் வெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் நல்லா தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெற்றி, நீ இன்னும் துணி எடுத்து வைக்கலையா? எடுத்து வச்சுட்டு வாய் சாப்பிடு. டேடி நீ இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கினதுனால நீ கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டாங்க டேடி. வாங்க சாப்பிட்டுட்டு அம்மா துணி எடுத்து வச்சுட்டு ஜாமான் மட்டும் எடுத்து வச்சுட்டு அம்மா நான் நேரத்தோட வடக்கறி செஞ்சிடறேன். சரி வா, வெளில வா. பிளேட் எடுத்துட்டு வா சாதனா. அப்படியே பிளேட் எடுத்துட்டு வா. வெற்றிக்குட்டி இங்கே வாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்போ. அம்மா ஒரு பிளேட் எடுத்துட்டு வாடா அம்முக்குட்டி. தம்பி நீ லேப்டாப் அங்கே இங்கே தூக்கிட்டாலே என்னைக்கு கீழே போட்டு உடைக்க போறே எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. நீ ஒன்றும் செய்ய வேணாம், உட்கார். சரி உட்கார். சரி, இது என்னது? இது 2 பீஸ் இருக்குடா தங்க. ஆளுக்கு ஒரு பீஸ். எடுத்துக்க, ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் தான். அதுக்கு மேலே திங்க முடியாது. எது வேணும் உனக்கு? இந்தாமோ, இது தட்டா? இதுவா? எனக்கு அந்த பிளேட்ல உள்ளது. எதுக்கு டேடிக்கு ஸ்போர்ட்க்கு இல்லாமல் திங்க மாட்டீங்களோ? 2 ஸ்பூன் இருந்தது எங்க அந்த கவர்ல. எனக்கு தான் பெரிய சைஸ். எனக்கு இவ்வளோக்கு வேணாம் இந்த. என்னடி ஃப்ரிட்ஜில் எங்க வச்சிங்க? ரஃப்பாக இருக்குது. பரவாயில்ல போங்க, கையிலே சாப்பிடுங்க. தம்பி உட்காருங்க, வா. அடுத்த வாட்டி நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா வேற என்ன வேணும்? இதே தானா? அப்போ உனக்கு மட்டும் 2 ப்ரௌனி, ஓகேவா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு டேடி வாங்கிட்டு வந்துடுவார். உன் பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு. அவனுக்கு குல்ஃபியாங்க மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்குது இல்லை? இதுமாரிலாம் தானே எப்படி தான் வீடியோ எடுக்கிறது? என்ன உம்மா யாருமே காமிக்க போகிறது இல்லை. என்ன மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வெற்றிக்குட்டி மட்டும் தான் வீடியோ. ஓகேவாடி வெற்றி? டிவி வேஸ்ட்டாக ஓடுது, அங்கே ஃபேன் ஓடுது. போ நீ பாட்டுக்கு ஓடும். டிவி பார்க்கலன்னா நீ பார்க்குறியாம்மா? அங்கே ஃபேன் ஆஃப் பண்ணாமோ? இங்கே பாருங்க, ஏங்க இந்த சோஃபாவில் அடியில் அந்த கவர் எடுத்துகிட்டு வருது பாருங்க. இது ஒட்ட முடியாதுங்க. அந்த இது இருக்குல்ல, குண்டு ஊசி, குட்டி குண்டு ஊசி இருக்குல்ல, இதை திருப்பி போட்டு வச்சு அதை பின் பண்ணி விட்ருங்க.
இன்னும் ஃபுல்லாக அப்புறம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் எதாவது பூந்துக்கு போதுங்க. என்ன எதுடி? அதான் மேல் பக்கம் மாட்டி அம்மாவுக்கு தெரியலடி. எல்லாம் தரேன் தரேன். தண்ணி வேணுமா டேடிக்கு? எம்மடி தரேன். எறும்பு வரப்போகுது. சாதனா உனக்கு 3 வேலை சொல்லியிருக்கேன். ஜாமான் விலைக்கு வச்ச ஜாமான். சாதனாக்கு இப்போ இது வந்து நியூ ஸ்கூலுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் மார்க்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது ரொம்ப கம்மி கிடையாது, லைட்டாக கம்மியாக இருந்தது. லாஸ்ட் டைம் எக்ஸாமோட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன். அதனால் வந்து அவள் அப்போவே வந்து சொல்லிட்டான், நான் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு வந்து ப்ரௌனி தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். காலையிலேயே சொல்லிட்டாங்க அப்பாட்ட. அவங்க அப்பா ஈவினிங் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாதனாக்கு ப்ரௌனின்னா ரொம்ப பிடிக்குங்க. அது வீட்டில் எல்லாம் செய்யணுன்னா ரொம்ப செலவாகும். இதில் வந்து செய்ய முடியாது. கேக்குன்னா வேணா நான் செஞ்சு கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து அடுப்பில் டீ வச்சுக்கிட்டே வந்து வடகறி செய்கிறதுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் வேலைகளெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க போகிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டிஃபன் வேலையை வந்து முடிச்சிட போகிறேன். ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். என்னால் வந்து உடம்பு ஒன்றும் முடியல, கால் வலி வேறு ரொம்ப முடியல. அந்த அடிப்பட்டு வேறு இல்லை, வலி லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நல்லா தூங்கியாச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி நைட்டு பூஜைக்கு வர போவோம் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் முடிச்சுட்ருக்கோம். டயர்டாக இருந்தால் சரி வராதுன்ட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். டீ வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே வந்து நான் டிஃபன் வேலையை பண்ண போகிறேன். நைட்டுக்கு டிஃபன் வந்து இட்லியும் மடக்கறியும் தான். ஜாமான் எடுத்து வச்சிரு, நிறைய இருக்குது பாரு. அந்த துணியை மடித்து வச்சிரு, எடுத்து வச்சுட்டு மேலே காஞ்சிருக்கிற துணியை எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன். அப்புறமா நான் மடிச்சிக்கிறேன், சரியா? சரி, அது மட்டும் செஞ்சுட்டு வீடை கூட்டி தள்ளிட்டு விளக்கேற்று, அவ்வளோதான் உன் வேலை. அதுக்கப்புறம் உனக்கு எதாவது வேறு மற்றது படிக்கிற வேலை இருந்தால் பாரு, ஏதாவது பண்ணு. நேற்று நைட்டுக்கு வந்து வடகறி செய்யலாம் தான் இந்த பாசிப்பருப்பு வந்து அதாவது பச்சை பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன். வடகறி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் தான் வந்து செய்வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் செய்வேன், பச்சை பயிரில் செய்வேன். அது கடலைப்பருப்பில் செய்கிறத விட பச்சை பயிரில் செய்கிறது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே மெத்தடு தான். நான் நிறைய ப்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வடகறி ரெசிபி. நான் இதுலேயும் லைட்டாக இப்போ செய்யும் போது ஷேர் பண்ணுறேன். நேத்தியே செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து செய்யறதுக்கு முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டானதுனால செய்யறதுக்கு முடியல. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து செய்ய போகிறேன். செஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிடும்போது மட்டும் சூடாக இட்லி ஊற்றிக்க வேண்டியது. என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஒன்றும் வேலை இல்லை, சும்மா தான் என்ன இருக்கிறமேன்ட்டு சரி இந்த இதையாவது செய்வோமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வடகறிக்கு தேவையான எல்லாமே வந்து அரைஞ்சிட்டேன். எல்லாமேனா ஒன்றும் இல்லைங்க, வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான். மெயினாக வடகறிக்கு வந்து புதினா மல்லி தழறினா தாங்க அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக புதினா வேணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன், அதுவும் வந்து இருக்குது. இஞ்சி பூண்டு விழுதா போகிறதோட இஞ்சி பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். விழுதாக இருக்கிறதுனால நான் திருப்பி வந்து அதை கிரேட் பண்ணலை. இப்போ இந்த பாசிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 2 வெங்காயம் தான் இருந்தது, பெருசு சின்னது 1. தக்காளி வந்து 2 எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இதுக்கு போதும், அந்த வெங்காயம் போதும். பாசிப்பருப்பு வந்து பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வடைக்கு கடலைப்பருப்பு வடைக்கலாம் நம்ம அதை மசால் வடைக்கு எப்படி குறப்பாக அரைப்போமோ அதுமாரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதில் உப்பு, சோம்பு, மிளகாய் எதுவுமே போட தேவையில்ல, சும்மாவே அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். சில பேர் எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க, நான் எண்ணெயில் போட்டுலாம் பொரிக்க மாட்டேன். தோசைக்கல்லை வந்து அடைமாரி தட்டிட்டு அதை உதுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சேர்த்துக்கிறது. வெங்காயம் தக்காளி அரைஞ்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா எங்கள் டீ பொங்குறதை விட்டுட்டேன். லைட்டாக பொங்கிடுச்சு, கீழே ஊற்றலான்னா சுற்றிரும் வந்து டீ தூளாக இருக்குது. டீயை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடகறி செய்ய போகிறேன். டீ அறுத்துச்சு, நூல் கொடி மாரி இருக்குது, அதுவா? ஏன் அறுத்துச்சு? வேகமாக பிடிச்சி வித்தியா துணியை? துணியை வேகமாக பிடிச்சி வித்தியா? வண்டி கழுவுறாங்களா 2 பேரும்? என் வண்டியை சேர்த்து கழுவ சொல்லுங்க. அம்மா வண்டியை கழுவ சொல்லு. அம்மா இன்னைக்கு கழுவலான்ட்டு தான் இருந்தேன். அம்மா வண்டியை கழுவ சொல்லு. வெற்றி, ஓய் வெற்றி, அம்மா வண்டி கழுவ சொல்லு.
தானா? உங்களுக்கு மட்டும் கழுவுறீங்க. அம்மா பிஸ்கட் வேணுமாடாமா? பிஸ்கட் வேணுமா? உட்கார்றதுக்கு தானே கஷ்டமா இருக்கு. உட்கார்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. சாப்பாடு பண்ணி போட்டு உட்கார முடியுது, ஆனால் உட்கார்றது கஷ்டமா இருக்கு. துணி ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிற? ரூம்ல கொண்டு வைக்க வேண்டியதானே டப்பை. மடிய ஒரு நாளைக்கு தான் மடி. அம்மா தானே டெய்லிக்கும் மடிக்கிறேன். எடுத்து வச்சுட்டியா அந்த துணியெல்லாம்? ஏப்பா ரெண்டு நல்ல துணியை தரணும் மாடி. அந்த சுடிதார் எடு. அந்த கட்டில ஒரு ஒயிட் கலர் வேஸ்ட் இருக்கும் பாரு. அது கொண்டு இது நானே வரேன். அது தேவையில்லை. நானே வரேன் மாடி. அப்ப கால் நீட்டி டீ வாஷிடாத. என்னது? ரெண்டு மாடி. சாரி மட்டும் எடுத்து வைக்கல பாரு. மற்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டா சாரி எடுத்து வைக்கல. டிஷர்ட் இதெல்லாம் தொடச்சிட்டு இதெல்லாம் கட்டிக்கு சொல்லு. சரியா? நான் ஃபர்ஸ்ட் தொடச்சேன். சாரி. தண்ணி போஸ்டா வாட்ச் நான் வரவா? கீழே எங்கே லைட்டுக்கிட்ட பாரு. இந்த அங்கெல்லாம் பாரு சுற்றி. அங்கே தான் அங்கெல்லாம் அழுக்காக இருக்கு பாரு சுற்றி. அங்கே தான் அதான் தண்ணி அங்கே வரல. இந்த வல்லாரைக்கீரை பறிச்சுக்க சொல்றாங்க. பறிச்சு செய்ய வல்லாரைக்கீரை வந்து பறிச்சு தலையில அரைச்சுப்பாங்க அப்படின்னாங்க. அதான் பறிச்சு எதாவது செய்ய. நாளைக்கு சாயங்காலம் தான் வருவாங்களா? இல்லை கொய்யாக்கா இருந்தது பாத்தியா? ஒரு 3 காய் இருக்குங்க. எங்கே பாருங்க. ஏங்க இங்கே பாருங்க, பெருசாகவே இருக்கு பாருங்க. பெரிய கொய்யாக்காவாக இருந்துச்சு பாருங்க. அது என்ன காயா இருக்கும்போது பிரிப்பீங்களா? ஏன்னா 4 இருந்தது, 1 தான் இருக்குது. பிரிச்சுட்டாங்களா யாராவது? பெரியங்க அதை யார் பிரிச்சாங்கன்னு தெரியலையே. அக்கா இருங்க டக்குன்னு பிரிச்சிடாதீங்க. காயா இருக்கா செங்காயா இருக்கா பாருங்க. அது இருக்காது. அதுக்கப்புறம் அந்த சைடு ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சரியா இருக்குது. கம்மிங்க. இது என்ன கொய்யாக்கா? அது கல்லு மாரி இருக்கு. நீ டீ குடி. அது அந்த இது அது என்ன செடி? அது பூச்செடி எடுத்துகிட்டு வந்தேன். சந்தனம் இல்லை, அது இதில் ஏற்றி விட்டுட்டாங்க கொடியில். அவங்களே அங்கே நிறைய கொடி இருந்ததெல்லாம் வந்து அவங்களே பிடிங்கி போட்டாங்க. எதுவுமே காய் வைக்க மாட்டேங்குதுன்னு. அவங்க அந்த கல்யாணத்துக்கு வாங்கின அந்த நவக தானியெல்லாம் மீந்துண்டுதுன்னு போட்டு விட்டுருந்தாங்க. அது எதுவுமே கொடியாக தான் படருதே தவிர ஒரு காய் கூட வைக்கவே இல்லை. அவங்களும் பார்த்தாங்க, அப்புறம் பிடிங்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அப்புறம் இந்த பூச்செடி அதில் கொடி ஏறட்டுன்னு அதில் மாட்டி விட்டாங்க. பந்தல் மாரி இருக்குமே அப்படின்ட்டு. தம்பி வேணா, நான் போட்டேன், தண்ணி போட்டேன். போதும் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறப்போ? நல்லா இருக்கா? இப்போ பாவக்காய் கொடி போட்டிருக்காங்க பாரு பாட்டி. பாவக்காய் கொடி போட்டிருக்காங்க. தா ஒன்று இருக்குது பாவக்காடா. இது இருக்கு பாருங்க. சந்தனமுள்ளி நல்ல கொடி ஏறிடும்னு நினைக்கிறேன். அதில் நான் இந்த கொடியில் ஏற்றி இப்படி மரத்தில் ஏற்றி விட்டுறலான்னு பார்த்தேன். அவங்க இது பந்தல்லே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஆமாம் 3 இதில் 4 1 2 கீழே 1 வருதே. இதில் 2 தான் இருக்குது. இது வல்லாரை தானே? அது இவ்வளோ அகலமாக இருக்குது. வல்லாரை தான் நல்ல வாசனையாக இருக்குது. கொய்யா இல்லடி, அது தேங்காய். குட்டி தேங்காய். நிற்கிது. ஒன்று இதில் எத்தனை காய் இருக்குது? ஆமாம், இதில் ஒரு 10 காய் இருக்குது. அதில் 5 தான் இருக்குது. இன்னும் 2 வந்துருக்கு பாருங்க. இந்த சைடு ஒரு பாலை விட்டுருக்கு பாருங்க.
நிறைய விட்டுட்டே போகுது இந்த மரத்தில் மட்டும். அதில் விட்டுது கருகி கொட்டிடுச்சு. திருப்பி அதில் ஒன்று வந்துருக்கு பாருங்க. இப்போ தான் பார்க்குறேன், தெரியுதா? குட்டி உண்டு. இதில் ஒன்று ஒரு பாலை, இந்த மரத்தில் 2 பாலை, அதில் ஒன்று வெடிச்சிருச்சு. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அந்த சைடு ஒன்று குட்டியாக வருது. ஆனால் செவ்வழி தான் அதில் 3 வச்சுருக்கு. 3மே நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாலை. ஏண்டா தேங்காய் தான் நான் சொன்னேன். நீங்கள் மட்டும் திங்க கொடுங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், காமிங்க. தரேன். செம்பருத்தி பூவே வைக்க மாட்டேங்குது. மருதாணி நல்லா கிளம்புதுங்க. மோட்ரு போட்டு விட்டுட்டு போகிறேங்க. இப்போ தண்ணி அங்கே என்னது அடிச்சு விட்டானே. இங்கே தானே இருக்கீங்க, நிப்பாட்டிட்டு வாங்க. என்னது காலையில் தண்ணி ஊற்றுனேன்னு நினச்சாம்மா, மறந்துட்டேன் பாரு. அந்த செடி வாடி போயிடுச்சு பாரு. தண்ணிக்கு மட்டும் ஊற்று. அப்படியே பாரு, வாடி போயிடுச்சு பாரு. விடையடி தண்ணி ஊற்றுடி இந்த செடிக்கு. ஏண்டி அப்போவே சொன்னேன், இந்த எல்லோ கலர் வாங்காத, அழுக்காகுது. வாரம் துவைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சீக்கிரம் வீணாக போக போகுது உள்ளே இருக்கிறதுலாம். நான் உன்னை முகத்தை தொடன்னு சொன்னேன். இந்தா டவல், இந்தா சாக்லேட் பாக்ஸ் எடுத்த ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் கிடக்கு. நீ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்க. அவனை சொல்கிற நீ அப்படி தானே அப்படியே திறந்து தானே இருக்குது. எறும்பு வருமே அப்படின்லாம் இல்லை. இருந்தாலும் உள்ள கவர் உள்ள தான் எறும்பு வருது. பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லே வச்சுருக்கோம். நம்ம தனியாக பாத்திரத்தில் மாற்றலை. இது ஆறுனதுக்கப்புறமா இதிலே வந்து நல்லா உதுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் இந்த மிக்ஸி அரைச்சதுலேயே கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வடகறிலாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டில் வைக்கும் போது அது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும் வந்து தனியாக வரும் பார்த்திங்களா. அதுமாரி வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாவையே கொஞ்சமாக வந்து கரைச்சிட்டு வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறது. அதுக்கு தான் வந்து இந்த என்னது பாசி பயிர் வந்து அரைச்சதை வந்து வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாவு வந்து வச்சுருக்கிறேன். கடைசியாக வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலான்ட்டு. இதிலே வந்து ஆறட்டும், தனியாக இறக்கி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் உரத்தை தான் காலையில், அதனால் அதிலே தான் வந்து பண்ணிக்க போகிறேன். மோர் மிளகாய் வறுத்தா தான் அந்த மோர் மிளகாய் வாசனை அடிக்கும். இது கொத்தரங்காய் வறுத்த மட்டும்தான் வறுத்துருக்கனால அந்தளவுக்கு அந்த எண்ணெயிலேருந்து அந்த வாடை வந்து தெரியாது. வடகறி வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் வைக்கலாம். எல்லாமே தாளித்து கொட்டி மசாலாலாம் போட்டு நம்ம உதுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு சவுண்டு வச்சு இறக்கிடலாம். வேலை ஈஸியாக தான் முடியும். சரி, இந்த வானலில் எண்ணெய் இருக்குதுன்ட்டு நான் இதிலே தான் வந்து இப்போ செய்ய போகிறேன். இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம் வந்து எல்லாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே காலி அடிச்சு மளிகை பொருட்கள்லாம் நம்ம வாங்கினா தான் இருக்கிறத வச்சு தான் வந்து செய்கிறேன். வந்து வெறும் சோம்பு கிராம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், அது மட்டும் தான் இருக்குது. இது லைட்டாக பொரிஞ்சதுமே வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து இது நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா வந்து கொடுக்கும். வடகறி வந்து பார்த்திங்கன்னா சாதனா பார்க்க ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா இதுமாரி சிக்கன் மசாலா இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம். கூடவே புதினாவும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மறந்துட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன். தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன், அது ஃப்ளேவருக்காக தான். இதனால் அது கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய், அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து சேர்க்கணும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த முழு பச்சை பயிரை வச்சு வடகறி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பில் சேர்க்கிறது இது நல்லாயிருக்கும்.
இந்த வடகறி ரெசிபிலாம் நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க வந்து கற்றுக்கிட்டேன். ஊரில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எப்படி ஒரு ரெசிபி இருக்குதுன்னே வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நிறையா வந்து கற்றுக்கிட்டது. ஊரில் இருந்த போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வந்து என்ன சமைப்பாங்க, அக்கா என்ன சமைப்பாங்களோ அந்தமாரி பேசிக்கான ஊர் சைடு செய்கிற சமையல் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு சமையலில் வந்து சாதனை மாரி அப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் தாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நான் அம்மா கிட்டே வந்து நான் செய்கிறேன்ட்டு ஏதாவது 1-2 வந்து செய்வேன். இப்போ அதேமாரி என்ன மாதிரியே சாதனாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கு. இல்லை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வதங்கும். மல்லித்தழை வந்து கடைசியாக இறக்கும்போது போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா பிச்சு போட்டு இப்படி உதுத்திங்கன்னா நல்லா உதிரும். கொஞ்சம் குறப்பாக இருந்ததுன்னா உதுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. என்னடா சார்ஜ் இல்லைடாமோ இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருந்தீங்கன்னா உதுத்து போடுறதுக்கு நல்லா வந்திருக்கும். இது கொஞ்சம் நான் நைஸாக அரைச்சிட்டேன். நைஸாக அரைச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பாக இருக்குங்க. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் குழப்பா அரைச்சி குறன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. உதுத்து போடவே அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது சரியாக. உதுத்து போட்டோம்னா நல்லா பொலன்னு வரணுங்க. இதுமாரி வந்து தோசையை பிச்சு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது இதுமாரி இருக்கக்கூடாது. இருந்தாலும் நான் வந்து கடைசியாக போட்டதுக்கப்புறமா கரண்டியால் இந்த கொத்து பரோட்டா கொத்துற மாரி நல்லா கொத்தி விட்டு கொஞ்சம் பொலன்னு கொண்டு வந்துடுவேன். ஆனால் அதுமாரி வந்து பண்ணக்கூடாது. நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலோடலாம் பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம உதுத்து வச்சுருக்கிறத வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிட வேண்டியதான். இதுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த உதுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் கொடுத்துரும். அதனால் வந்து இப்போ தண்ணி வந்து தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை தான் வந்து சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஊற்றலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிச்சு. இப்போ இது வந்து சேர்த்துக்கலாம். இது அது போட்டதுமே கொஞ்சம் ஊறிடுதுங்க. ஊறினதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து இதுமாரி தட்டி விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். உதிரியாக போட்டிருந்தேன். இந்த வேலை இல்லை எனக்கு. இது கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வந்து இருக்கட்டும். ஏன்னா வடைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஓரளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு வந்து அது நல்லா மசிச்சு விட முடியுமோ அந்தளவுக்கு மசிச்சு விட்டுட்டேன். நல்லா வந்துருச்சு. இதே சில பேர் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். நானும் அதுமாரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நான் எப்போதுமே இதுமாரி அடைமாரி தாங்க வந்து சுட்டுட்டு நான் வந்து பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. இதே குக்கரில் வச்சு இன்னும் வேலை முடிஞ்சிடும். ஒரே சவுண்டு வச்சு இறக்கிடலாம். நான் வானல்லே இன்றைக்கி வச்சுட்டேன். நான் வந்து நான் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டேன்னா சாப்பிட்ற அப்படி தான். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுமாரி யாரோ ஒரு அந்த வர வேஸ்ட்டு தண்ணி வந்து அதில் பிடிச்சி கூட நீங்கள் பாத்திரம் கழுவலாம்ல, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அப்படியே வந்து செய்வேன் சிஸ்டர். ஒவ்வொரு நாளைக்கு தான் வந்து மறந்து போயிடும். ஞாபகம் இருக்கிற அன்றைக்கி இதுமாரி பிடிச்சி வச்சுருவேன். இதில் வந்து பாத்திரம் கழுவிப்பேன். நான் சிங்க்கு வந்து கழுவல அப்படி தான் இருக்குது. சரி நைட்டு பாத்திரம் இன்னும் ஒரு சிங்கிள் சேரும். ஒரேடியாக சேர்ந்ததுக்கப்புறமா விளக்கிட்டு கடைசியாக தான் சிங்க்கெலாம் வந்து கழுவி விடணும். நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போகுவோம், அகஸ்தியர் கோயிலுக்கு. அதான் சாரி என்ன சாரி கட்டலான்ட்டு வந்து பார்க்குறேன். கட்டாத சரியாக நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க உங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் கொடுங்கன்னு. என்கிட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் அந்த அளவுக்கு கிடையாது டெய்லி வேர்க்கு. இதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சாரீஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது. அது வேணால் நான் ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கண்ணாமண்ணான் தாங்க இருக்குது. மடிக்கிற அன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மடிச்சுட்டு சாரீஸ் கலெக்ஷன் வந்து நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சாரீ கட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க.
இப்படி எடுக்கவே முடியல, வெயிட்டாக இருக்குது. இப்படி இழுத்தோம்னா எல்லாமே வருது, இப்படி இழுத்தோம்னா அடியில் இருக்கிறது வருது. சொருகி சொருகி இப்படி அழுத்தி விட்டுற வேண்டியதாங்க. இதெல்லாம் இழுத்து இழுத்து முன்னாடி வந்தது தான். இந்த சாரீ வந்து கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த சாரீ தான் இன்றைக்கி கட்ட போகிறேன். இந்த நெட்டு மாரி இருக்கிற சாரீ தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் எடுப்பேன். பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் வந்து டிவி தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி உள்ள எபிசோடு குக் வித் கோமாளி தான் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 மணி போல் தான் வந்து அப்புறம் ரெடி ஆகுவேன் கோயிலுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சன் வேலையை வந்து முடிச்சாச்சு. அதில் வந்து பழைய சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. மணி பார்த்திங்கன்னா 7:30 தான் ஆகுது. இந்த சாரீ கட்டலான்னு தான் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஆனால் அதோட ப்ளவுஸில் வந்து இந்த கொக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போய் போடும் போதே வந்து பிச்சுக்கிட்டு வருது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. 2-3 கொக்கி வர பிச்சு இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. புதுசாக கொக்கி தைச்சா தான் வந்து நம்ம இந்த சாரீ வியர் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் வந்து கட்ட போகிறேன். இந்த சாரீ கட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக எனக்கு கட்டின மாரி ஞாபகமே இல்லை. அதனால் இன்றைக்கி இந்த சாரீ தான் வந்து கட்ட போகிறேன்.